ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன். 162 into 162 minus 18 into 18 divided by 144. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? 162 into 162 minus of 18 into 18 divided by 144. ஓகே ஓகே ஸோ இதை எந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம், எந்த இது அப்ளை பண்ண முடியும்? அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டியா, பாலினாமியல்ஸா, இல்லை லாஸ் ஆஃப் எக்ஸ்போனண்ட்டா, போடமாஸா, எந்த ரூல் அப்ளை பண்ணணும்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை போடமாஸ் மாதிரி சால்வ் பண்ணக்கூடாது. நம்ம அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி நமக்கு என்ன தெரியும்? a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே ஹியர் ஏவை நான் 162ன்னு எடுத்தேன்னா அங்கே எத்தனை ஏ இருக்குது? ஏ இன்ட்டு ஏ. ஓகேவா? அப்போ ஏ ஸ்கொயர் ஆயிரும். பி ஈக்குவல் டு 18ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி இங்கே சால்வ் பண்ணுவோம். ஸோ ஏக்கு பதிலாக இப்போ ஏ இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு பி, அந்த மாதிரி அந்த இது அப்ளை பண்ணணும். ஸோ 162 into 162 அப்போ எப்படி எழுதலாம்? 162 into 162 இது எப்படி எழுதுவோம்? நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏன்னா இங்கே பவர் 1 இருக்குது. ஓகே, இது இருக்கட்டும். இங்கே பவர் 1 இருக்குது. நமக்கு என்ன லா தெரியும்? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ன, ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு எழுத முடியும். ஸோ இந்த லாவும் இங்கே அப்ளை ஆகுது. இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனண்ட் இங்கே அப்ளை ஆகுது. ஸோ ஏ பவர் 1 இன்ட்டு ஏ பவர் 1னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி பவர் 1 இன்ட்டு பி பண்ணால் பேஸ் சேம்னா பவர் ஆட் பண்ண முடியும். ஸோ பி பவர் 2. ஸோ இதை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இந்த கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும்னா 162 the whole squared minus 18 the whole squared divided by 144. ஓகேவா? ஸோ இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுங்கிற ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? இப்போ என்ன அர்த்தம்? எப்படி எழுத முடியும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ 162 ப்ளஸ் 18 இன்ட்டு 162 மைனஸ் 18 இது இன்ட்டு, ஓகே, டிவைட் பை 144. நமக்கு 162 ப்ளஸ் 18 180 இன்ட்டு 162ல் 18 மைனஸ் பண்ணால் 144. ஓகே, டிவைட் பை 144. ஓகே, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதோடு டிவிஷனில் உள்ளது நியூமரேட்டரில் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 180. 144 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் 180. ஓகேவா? நம்ம என்னென்ன ரூல் லா அப்ளை பண்ணால் அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், லாஸ் ஆஃப் எக்ஸ்போனண்ட் யூஸ் பண்ணி இதை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆன்சர் இஸ் 180. நம்ம எதை அப்ளை பண்ணால் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.